நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் அனைத்து இஸ்லாமியர்கள் சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி நகரம் வட்டார ஜமாத்தாரர்கள் மற்றும் ஜமாஅத்துல் உலமா சபை, அனைத்து இஸ்லாமியர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி மின்சார வாரிய அலுவலகம் எதிரே ஜமாத் தலைவர் முகமது அலி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெரிய பள்ளி வாசலிலிருந்து பேருந்து நிலையம், காந்தி மார்க்கெட் வழியாக ஒன்றிய அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்த இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறுபான்மையினர் இன மக்களை ஒடுக்கும் வகையில் செயல்படும் ஒன்றிய அரசை கண்டித்தும் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரியும் கோஷங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரையில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திமுக நகர செயலாளர் வேலுமணி தலைமையில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி, நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.